குறிப்பிட்ட வேலை கிடைச்சா உங்க லைஃபே செட்டில்டு, உங்க லைஃபே மாறிடும். அந்த மாதிரி அப்படி என்ன வேலை ப்ரோ அப்படின்னா, அது வந்து பர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும், ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், வேற லெவல் சேலரி பிளஸ் பெனிஃபிட்ஸா இருக்கும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம். அதுல குறிப்பா அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு ஃபீஸே இல்லைங்க. நோட்டிபிகேஷன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இப்போ லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வர 17/4 வரையும் லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 18/3 முடிஞ்ச மாதிரி டேட் காட்டும். அது கிடையாது, லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நான் அது வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம பசங்களுக்கு பொறுமை இருக்காது. டக்குனு போய் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் டச் பண்ணி பிடிஎஃப் பார்த்துட்டு என்ன ப்ரோ முடிஞ்ச வீடியோவை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவாங்க. ஓகே, என்ன எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா NIELIT அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்திலிருந்து இப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிக்ஸ்ல பர்மனன்ட் ரோலுக்கு எடுக்கிறாங்க. அதாவது ஒரு ஷார்ட் டைமோ இல்ல கான்ட்ராக்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டைரக்டா பர்மனன்ட் ஓப்பனிங்ஸ் தான், நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான். இந்த NIELIT நிறுவனம் நம்ம சென்னையிலேயுமே இருக்குங்க. ஓகே, இங்க இருந்து இப்போ சயின்டிபிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இவங்களோட இந்த 4 வெப்சைட்ல அவைலபிளா இருக்குமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ நீங்க அதுல செக் பண்ணுங்க. PDF நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் டைம் நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் லிங்க்கும் கிடைச்சிரும். ஓகே, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்க, லாஸ்ட் டேட் வந்து 18/3 இருக்கும். நான் சொன்னல உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலு நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல்ல தான் வருது. பட் நல்ல ஓப்பனிங் தான். மொத்தமாக 78 வேகன்சி இருக்கு. அதில் URக்கு 13, EWSக்கு 20, SCக்கு 16, STக்கு 3, BC MBC DNC BCMனா OBCல வருவீங்க. இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு 26. ஓகே, இதுதான் வேகன்சி ஸ்பிளிட் அப். சேலரி பாருங்க, 35,400. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு என்ன சேலரியோ தமிழகத்துல அந்த சேலரி. இது வந்து பேசிக் பே தான். இது இல்லாம அடிஷனல் அமௌண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து முதல் மாசம் சம்பளமே கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேல வந்துடும். ரிட்டையர் ஆகிறப்போ 1,12,000 ரூபாய் பேசிக்கா. அது இல்லாம DA HRA அந்த பெனிஃபிட் இந்த பெனிஃபிட் எல்லாமே இருக்கு. குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா BE ஆர் BTech ஆர் MSc முடிச்சிருக்கணும். என்ன பிரான்ச்சஸ்ல ப்ரோ அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்கிங். ஸோ இது மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நாங்க பாருங்க, எனி ஒன் ஆர் இன் காம்பினேஷன் ஆஃப் ஃபாலோவிங். அதாவது எய்தர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்ல ஸோ இது எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி இது முடிச்சிருக்கலாம். இல்ல இதுல இருக்கிறதோட காம்பினேஷனும் முடிச்சிருக்கலாம். அப்படி பார்த்தா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இந்த மாதிரி EEE ECE, ஸோ இதுல உள்ள காம்பினேஷன்ஸும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. SC STனா 5 years சேர்த்துக்கோங்க. BC MBC DNC BCMனா OBCல வருவீங்க, நீங்க 3 years சேர்த்துக்கோங்க. 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறாங்க. மற்றபடி இன்டர்வியூ அதெல்லாம் கிடையாது. அந்த ரிட்டன் டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து இருக்கும். அடுத்து ஸ்ட்ரீம் வைஸ் வேகன்சி ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி 78. அதுல CS கம்ப்யூட்டர் ரிலேட்டட்க்கு 19 வேகன்சி, ITக்கு 16, EC அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு 43. மொத்தமாக 78 வேகன்சி. ஸ்ட்ரீம் வைஸ் வேகன்சி ஸ்பிளிட் அப்பும் இருக்கு. பிளஸ் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் சில வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களுமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்கள் உடம்புல 40%க்கு மேலே டிசபிலிட்டி இருக்கும். மினிமம் 40% இருக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் டிசபிலிட்டியில் வருவீங்க. நீங்கள் இந்த வாய்ப்பை ட்ரை பண்ணலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாருங்க, போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா. இந்தியாவில் இவங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல எங்க வேணா போஸ்ட் போடுவாங்க. பட் நம்ம தமிழகத்துல சென்னையிலுமே இவங்க ஆர்கனைசேஷன் இருக்கு. அங்க போஸ்ட் போடவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற எங்கேயாவது போட்டுட்டு இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாம் தான் சொன்னேன். அந்த எக்ஸாமும் நம்ம சென்னையில சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இதை விட வேற என்ன வேணும்? சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஓகே, ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாருங்க, அப்ஜெக்டிவ் டைப், அதாவது 4 ஆன்சர் கொடுத்து ஒன்று சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். OMR பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். ஓகே, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டெக்னிக்கல் அண்ட் ஜென்ரிக் ஏரியால இருந்து உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்கப்படும். அதாவது மொத்தமா வந்து 120 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ங்க. அதுல 65 கொஸ்டின் டெக்னிக்கல். நீங்க என்ன எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட், கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட், IT எலக்ட்ரானிக்ஸ் அது ரிலேட்டட்ல. அப்புறம் மீதி உள்ள 35 கொஸ்டின் வந்து ஜென்ரிக் ஏரியால. அந்த ஜென்ரிக் ஏரியானா என்ன அப்படின்னா, அதுலதான் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வரும். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்
மார்க், ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் டிலைட் பண்ணுவாங்க. அதாவது நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிலபஸ் இருக்கு ஸ்ட்ரீம் வைஸ் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல, அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ அதை நீங்க பக்கவா நீங்க மெரிட்ல வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுமே பார்த்து சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்கம்ப்ளீட்டாவோ ஃபீஸ் பே பண்ணாவோ இருந்தால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க அப்ளை பண்ணக்கப்புறம் உங்க டேஷ்போர்டில் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னா இதில் பாருங்க கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள், விமன் கேண்டிடேட்ஸ், அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்கள் உங்களுக்குலாம் ஃபீஸே கிடையாது. மீதி உள்ள ஜென்ரலை சேர்ந்த ஆண்கள், இடபிள்யூசி சேர்ந்த ஆண்கள், ஓபிசி சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் 800 rupees வந்து ஃபீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்றபடி என்ன அப்ளை பண்ணணும், என்னென்ன டீடைல்ஸ், அப்புறம் டெக்னிக்கலுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எதுவும் queries அப்படின்னா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்களும் ஒன் டைம் வந்து ஃபுல்லாக இந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதாவது இப்போ இந்த லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண விஷயமா இருக்கட்டும், அப்புறம் வந்து உங்களுக்கான சிலபஸ் சொல்லியிருந்தேன்ல, ஸோ நீங்கள் உள்ளே வந்து ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் ஸ்ட்ரீம் வைஸ் சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே உங்கள் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.